ஸ்டாலினுக்கு இது ஒன்றும் முதல் தோல்வி இல்லைங்க, இது மூன்றாவது தோல்வி. ஏங்க திருமா பேசாத பேச்சா, சீமான் பேசாத பேச்சா, வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்களா ரெண்டு பேருமே. அவரை எதிர்த்தவங்களெல்லாம் அவர் பழி வாங்கினாரு. இது கழகத்துக்குள்ளேயும் பண்ணார். திமுகவில் பல நிர்வாகிகளை பழி வாங்கினார், ஓரம் கட்டினார். சென்னையில் கார்பரேஷன் அவர் கையில், மேயர் பிரியாலாம் பொம்மை தாங்க. KN நேரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. சந்தித்தது வேணண்டா இவனுக்குன்றாங்க. திமுக ஆளுங்களே சந்தோஷமாக சொல்கிறாங்க என்கிட்ட. நான் உண்மையை சொல்கிறேன் உங்களுக்கு. முதலமைச்சர்ன்ற பவரை பயன்படுத்தி அந்த தொகுதியை பிரமாதமாக டெவலப் பண்ணார். இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது மொரார்ஜி வாஸ் ஆர் மினிஸ்டர். நான் எப்படி டெப்டி சிஎம்மா விஜய் கீழே உட்கார முடியும்னா உட்காராத. என்னை பொறுத்த வரைக்கும் நான் விஜய் இடத்துல இருந்தேன்னா ஐ வில் மேக் எவ்ரிபடி ஹாப்பி. அது அவர் முடிவு எடுப்பார். சரியான முடிவை சரியான நேரத்தில் விஜய் எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதனால் திமுகவை பொறுத்தவரையில் காங்கிரஸ், விசிகாலாம், கம்யூனிஸ்டுகள்லாம் போவாங்களாம் தெரியாது. நீங்கள் மாநில அரசியலுக்கு வரக்கூடாது, இதுவார் பார்ட்டு 4 பேர்ன்றதையும் நான் ஒத்துக்கல. சீமான்லாம் எங்கேயுமே நான் எடப்பாடியாக இருந்தால் நான் போய் முதல்ல வாழ்த்து சொல்லி கை குலுக்கிட்டு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, உங்கள் ஆட்சி நடக்க நாங்கள் உதவி பண்ணோம். ஏன்னா இப்போ டெப்டி சிஎம் போஸ்ட் ஷுட் பி ரிசர்வ் ஃபார் அலையன்ஸ் பார்ட்னர். கரணம் தப்பினால் மரணம்லாம் வாழ்ந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பாட்டுன்னு ஜாலியாக கொடுத்த வாக்குறுதிகளை மக்களுக்கு நிறைவேற்ற கன்ஸ்ட்ரக்டிவாக ஒர்க் பண்ணலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சிறப்பு சார். தேர்தல் ரொம்ப கலகலப்பாக போயிட்டு இருந்த நேரத்தில் தாவிகா 108 சீட் வாங்கி பெரும்பான்மையை பெறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. சமீபத்தில் போராட்டம்லாம் ஒன்றும் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே, காங்கிரஸ் அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தாவேகாவோட கூட்டணி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. அது ராகுல் காந்தி முதல் நாள் 4ஆம் தேதி வாழ்த்து தெரிவிக்கும் போதே எல்லாருக்கும் தெரியும். ஓகே, திமுகவோட மனநிலை இப்போ என்னவா இருக்கு சார்? திமுகவுக்கு இது ஒரு பேரதிர்ச்சி தாங்க. அவங்க ஒன்னா வெளியே ஒன்னா உள்ளுக்குள் அழுது கொண்டு வெளியே ஒன்னா சிரித்த முகத்தை காட்டிக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு இது எதிர்பாராத தோல்வி இல்லை, ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய தோல்வி. ஒரு முதல்வராக இருக்கிறவர், முதல்வர் வேட்பாளராக இருக்கிறவர், ஆளுங்கட்சியின் தலைவர், அவர் முதல் ரவுண்ட்ல இருந்தே பின்னிலையில இருந்தது, சொந்த தொகுதியில தோத்து போனது. அது மிகப்பெரிய அதிர்ச்சி. அதுல இருந்து திமுக மீள்வதற்கு ரொம்ப நாள் ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன். ஒன்னா அவங்க சொல்லிக்கலாம், ட்விட்டர்ல போட்டுக்கலாம், நமக்கு இவ்வளவுதான் வாக்கு வந்திருக்குது, இத்தனை சதவீதம் தான் வித்தியாசம் அப்படின்லாம் சொல்லிக்கலாம். த ஃபேக்ட் இஸ் த கேஸ் இஸ் 50 லட்சம் வாக்குகளை போன தேர்தல்ல இருந்து இந்த தேர்தலில் அவங்க இழந்திருக்கிறாங்கன்றதும், 3% வித்தியாசம் இருக்கு வெற்றி பெற்ற அணிக்கும், அணி இல்லை தனி கட்சி. இவங்க 21 கூட்டணியை இன்னொரு 4 புதுசா சேர்த்து பெரிய மெகா கூட்டணிலாம் வச்சோம், இவங்க இந்த மாதிரி விழுந்திருக்காங்க. அதிமுக 114 இடங்கள்ல டெபாசிட் இழந்திருக்கு. திமுக எடப்பாடி தொகுதியில 3வது இடத்துக்கு போயிருக்கு, பல இடங்கள்ல 3வது இடத்துக்கு போயிருக்காங்க 2 கட்சியும். அதனால இது ஒரு எதிர்பார்க்காத தோல்வி, அதிர்ச்சிகரமான தோல்வி தான். திமுக பொறுத்தவரையில இதுல இருந்து மீண்டு எழுவது ரொம்ப அதாவது ஆடிங் இன்சல்ட் டு இன்ஜுரின்னுவாங்க. இந்த காயம் இருக்குதான் விரிஞ்சு அங்க போய் உப்பை தேய்ச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியில இருந்து வெளியே போறதுன்றது, அதுவும் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுன்றது அவங்களால ஜீர்ணிக்க. அதனாலதான் யாரோ ஒரு செய்தி தொடர்பாளர் சரவணன்றவர் அதை கண்டிச்சுலாம், அதாவது முடிஞ்சதுங்க. காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ், லாங் ஸ்டாண்டிங் அலையன்ஸ் ஃபார் எ லாங்கர் பீரியட், ஐ திங்க் ஒரு 9-10 வருஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. ஸோ காங்கிரஸ் அல்லாத திமுக கூட்டணி என்பது மவுஸ் கிடையாது. இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அடுத்தது நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. அந்த சூழல் நீங்க எடப்பாடி ஃபேஸ் பண்ண அதே ப்ராப்ளத்தை 2024ல அவங்க 2029ல ஃபேஸ் பண்ண போறாங்க. ஹூ இஸ் யுவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்? யாரை சொல்லுவீங்க? மோடியை சொல்லுவீங்களா?
இல்ல கனிமொழின்னு சொல்லுவீங்களா, இல்ல உதயநிதியை சொல்லுவீங்களா? பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்னே இல்லாத உங்களுடைய அந்த அணி என்பது துவக்கத்திலேயே தோத்து போகுமே. எடப்பாடிக்கு அந்த ப்ராப்ளம் தான் ஃபேஸ்டு. ஏன்னா பிஜேபி கூட்டணி அண்ணாமலை எல்லாம் வந்து மோடி தான் சொல்லிட்டாங்க. திமுக கூட்டணி ராகுல் காந்தி சொல்லிட்டாங்க. இவர் யாரையுமே சொல்ல முடியாம கடுமையான தோல்வி அடைஞ்சார். பல தொகுதிகளில் 3வது இடத்துக்கு போச்சு லோக்சபா எலெக்ஷன்ல அதிமுக. அதனால ஒரு பெரிய பிரேக்கிங் தான் இது. பட் இது நடக்கும்னு நமக்கு முன்னாலே தெரியுங்க. பட் ஃபார் செல்வ பெருந்தகை அண்டு சிதம்பரம், சிதம்பரம் இந்த வகைராக்களால தான் இந்த கல்லாப்பேட்டி கூட்டணியில காங்கிரஸ் கொண்டு போய் கட்டினாங்க. இல்லைன்னா அவரை விட்டிருந்தா கிரீஷ் சோடங்கர் கண்டிப்பா தாவேகால கொண்டு போய் சேர்த்திருப்பாரு. அதுதான் ராகுல் காந்தியினுடைய எண்ணமா இருந்தது. ஐ திங்க் ஈ ப்ரூவ்டு கரெக்ட். இந்த வாட்டி வந்து நம்ம திமுகவோட போனா நம்ம வந்து அதோன் தோல்வியிலே நம்மளும் போய் விழுந்துருவோம். அதனால நம்ம தாவேக்காவுக்கு போறது தான் சரி. ஏன்னா பர்மனெண்டா கல்யாணம் ஒன்றும் யாரும் பண்ணிக்கலையே. இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானேங்க, தொகுதி உடன்பாடு தானேங்க. அப்ப லாபம் தரும் தொகுதி உடன்பாடை தான் எல்லா அரசியல் கட்சியும் விரும்புவாங்க. தெரிஞ்சே தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க அரசியல்ல. அப்ப அந்த அடிப்படையில ராகுல் வாஸ் ரைட் இன் சஜஸ்டிங் சேஞ்ச் ஆஃப் அலையன்ஸ். அவர் சொன்னாரு, எவன் கேட்கறான், செல்வ பெருந்தகை சிதம்பரம்லாம் அதை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணாங்க. அவர் அதுல பெருசா பிரேக் பண்ண விரும்பல. ஆனா அவர் தன்னுடைய அதிருப்தியை எதிர்ப்பை எப்படி காட்டினார்னா, கடைசி வரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரல. வந்தப்ப கூட ஒரு நாள் 2 நாளோ காங்கிரஸ் தொகுதிகளில் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணாரு. நோஸ் அந்த ஸ்டேஜ் ஷேரிங் வித் டிஎம்கே லீடர் ஸ்டாலின் நடக்கவே இல்லையே கடைசி வரைக்கும். பாண்டிச்சேரிக்கு வராரு, போயிடுறாரு. இவர் காலையில ராகுல் காந்தி இருக்காரு, மத்தியானம் ஸ்டாலின் வராரு, உடனே கிளம்பி கேரளாவுக்கு போறாரு. கேரளாவுக்கு வராரு, பாண்டிச்சேரிக்கு வராரு, அஸ்ஸாம் போறாரு, பெங்கால் போறாரு. ஆனா தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லையே. எக்ஸிபிட்டட் இஸ் அந்த அதிருப்தியை காட்டினாரு. நம்மளை மீறி இதை வந்து பண்ணியிருக்காங்க. அது போய் நம்ம ஏன் போய் மல்லிகார்ஜுன் கார்கே சோனியா காந்தியை வச்சே பிரச்சாரம் பண்ணுங்க பான்ட்டாராம். அதனால ராகுல் காந்தி ப்ரூவ் டு பி கரெக்ட். இந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்தா யோசிச்சு பாருங்க, காங்கிரஸ் மட்டும் தாவேக்கோட டெட்லி காம்பினேஷனா இருந்திருக்கும். அதாவது 5 நாளும் 9 இல்லை, 5 நாளும் 15 ஆயிருக்கும். ஸோ தாவேக்காவும் நிறைய சீட்ல ஜெயிச்சிருக்கோம், காங்கிரஸுக்கும் ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றது. ஒரு 30-40 தொகுதியில கண்டெஸ்டே பண்ணியிருக்கோம். அதுல பெருவாரியான தொகுதியில ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ அதுக்கு ஒரு ஸ்டேக் கிடைச்சிருக்கும். பட் அப்கோர்ஸ் பெட்டர் லேட் தேன் நெவர்னுவாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு அவங்க இந்த நல்ல வைஸ் டிசிஷன் எடுத்திருக்காங்க. இதன் மூலம் 67 இழந்த ஆட்சி அதிகாரத்தை முதல் முறையாக அவர்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுது, இது வந்து தாவேக்கா அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க போறாங்களா? கண்டிப்பா எந்த ஹெல்ப்பும் விலை இல்லாமல் இருக்காது இல்லையா? அதுக்கான விலையை கொடுத்து தான் ஆகணும். ஸோ மேபி இப்போ 5 பேர் மட்டும் இல்லை, என் கணக்கு காங்கிரஸ் அஃபிஷியலா 5 இல்லை, காங்கிரஸ்காரர் ஜோதிமணிக்கு சீட்டு கொடுத்துருக்கிறாரு விசிகால, மன்னார் கோயில். அவரு அந்த விசிகால இருக்கிற 2 பேர்ல ஒருத்தர் காங்கிரஸ்காரு. அவர் சீட்டே கேட்கல, காங்கிரஸ்ல தான் கேட்டாரு. இவர் அந்த குழப்பத்துல அவர் நிக்கணும்னு நினைச்சார் திருமாவளவன். ஆனா அதுல அழுத்தம், திமுக கொடுத்த அழுத்தம் காரணமா நீங்க மாநில அரசியலுக்கு வரக்கூடாது, யூ ஆர் பார்டு, யூ ஆர் பேண்ட் ஃப்ரம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். ஏன்னா அது வந்தா எங்க ராஜேந்திர சோழனுக்கு பிரச்சனையா இருக்கும், உதயநிதிக்கு எதிர்காலத்துக்குன்னு அவரை தடுத்தாங்க. அதெல்லாம் அவருக்கு மன வருத்தம் நிறைய இருக்கு, வெளியே காட்டிக்கல, அவ்வளவுதானே தவிர இன்னைக்கு வந்து அவர் வந்து தாவேக்கால போறதுக்கு நியாயம் இருக்குது, தேவை இருக்கு. எல்லா கட்சியும் அவங்க கட்சி நலனை தானே பார்ப்பாங்க. ஏன்னா பர்சனலா என்ன ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பா? நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர பகைவர்களும் இல்லை. அதனால திமுகவை பொறுத்தவரையில காங்கிரஸ் விசிகாலாம் கம்யூனிஸ்டுகள்லாம் போவாங்களாம் தெரியாது. காங்கிரஸ் போக போகுதுன்றதே பெரிய அடி தான்.
சார் இப்போ அவங்க ஒரு சில கோட்பாடுகள் வச்சிருக்காங்க. தாவேகா உடன் கூட கூட்டணி சேரும்போது பாஜகல இருக்கிற எந்த கூட்டணி வரக்கூடாது, அதிமுகல இருக்கிற எந்த கூட்டணி வரக்கூடாதுன்ற ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பாமக வந்து சில பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்குது. இது எந்த மாதிரி இருக்கும் சார்? ஏங்க இதுல வந்து இப்போ வந்து who will call the shots, யார் முடிவு எடுக்க போறது? விஜய் அவர்கள். விஜய் தானே. ம். அப்ப அவருக்கு தானே ஆப்ஷன் இருக்கு. ஓகே. அவருக்கு மெனி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவர் தான் டிசைடிங் ஃபேக்டர். ஓகே. எதை எடுக்கலாம், எதை எடுக்க வேணாம், எதை தவிர்க்கலாம்னு. அப்ப நீங்க போய் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் சொல்ல முடியாது. ஓகே. அவரு தெளிவா இருப்பாருங்க. மதச்சார்பற்ற ஒரு கூட்டணியை, ஒரு கட்சிகளை தான் அவர் ஒண்ணா சேர்ப்பாரு. இப்ப அதிமுக வந்து என்ன கம்யூனல் பார்ட்டியா? இல்லையே. அப்படி பாஜக கூட கூட்டு வச்சவங்க எல்லாம் கம்யூனல் போர்சஸ்னா தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸை தவிர வேற யாருமே கிடையாது. ஈவன் விசிகே வந்து திமுக பாஜக கூட்டணியில் இடம் பெற்றிருக்குது சட்டமன்ற தேர்தல்ல. திமுகவை சொல்லவே வேணாம், மத்திய ஆட்சியில வரைக்கும் பங்கு பெடுத்திருக்காங்க. அவங்க எவ்வளவு நல்ல கொள்கை தங்கங்கள்னா 20 வருஷமா எல்லா மத்திய அரசிலும் திமுக இடம்பெறும். முரசொலி மாறன், டிஆர் பாலு யுனைடெட் ஃப்ரண்ட் மினிஸ்ட்ரியில இருப்பாங்க, தேவேகவுடா மினிஸ்ட்ரியில, நேஷனல் ஃப்ரண்ட் விபி சிங் ஃபார்ம் பண்ண அதுல இருப்பாங்க, என்டிஏ வாஜ்பாய் ஃபார்ம் பண்ண அதுல இருப்பாங்க, காங்கிரஸ் ஃபார்ம் பண்ணா என்டிஏ தோக்கடிச்சிட்டு யூபிஏ அதுல இருப்பாங்க. ஸோ அவ்வளவு நல்ல கொள்கை தங்கங்கள் அவங்க எல்லாம் எல்லா கட்சியிலயும் இருப்பாங்க. அதாவது அவங்கள கேட்டா இந்த சீட்டாட்டத்துல ஏதோ ரம்மின்னுவாங்க இல்லையா, ஜோக்கரா எல்லாத்துலயும் வச்சுக்கலாம். அவங்க ஒரு பொலிட்டிக்கல் ஜோக்கர்ஸ். நான் சொல்றது தப்பா சொல்ல, எல்லா ஆட்சியிலும் எப்படிங்க ஒரு ஆளை ஒரு மாநில கட்சியால இருக்க முடியும்? நேர் எதிரான கூட்டணி, என்டிஏவுக்கும் யூபிஏவுக்கும் எதிரெதிரான அணி. காங்கிரஸ் எதிர்த்து தான் விபி சிங் வந்து அவர் ஒரு கூட்டணியை போட்டாரு, நேஷனல் ஃப்ரண்ட்னு. காங்கிரஸ் ஆதரவோடு தான் ஐக்கிய முன்னணி, தேவகவுடா, குஜரால்லாம். இது எல்லாத்துலயும் வந்து எப்படி திமுகவால் பங்கெடுக்க முடிஞ்சது? பதவி வேட்கை, பதவி அதிகாரத்துக்கான அந்த வெறி தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதனால அவங்க வந்து கொள்கையை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. ரெண்டாவது, பாஜகவை தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற யாருமே கம்யூனல் பார்ட்டி இல்லை. பாஜகவோட அலையன்ஸ் வச்சவங்க எல்லாம் கம்யூனல் பார்ட்டினா முதல் விக்டிம் திமுகவா தான் இருக்கும். சாத்தான் வேதம் எழுத முடியாது இல்லையா, வேதம் ஓதலாமா? அதனால வந்துங்க விஜயை பொறுத்தவரையில அவருக்கு எது தேவை, யார் தேவை, எவ்வளவு தேவை என்பதை அவர் தான் தீர்மானிப்பார். அதனால யாரையும் there is no untouchability in politics. ஓகே. அது அவர் முடிவு எடுப்பார். சரியான முடிவை சரியான நேரத்தில் விஜய் எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஓகே. இந்த பக்கம் அதிமுகல ஒரு பெரிய குழப்படி போயிட்டு இருக்கு. காலையில இருந்து சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணி அவர்களும் தனியா கட்சியில இருந்து வெளியே வந்து தாவேகோட சேர போறாங்கன்ற மாதிரி, எடப்பாடியும் மனநிலை குழப்பமா இருக்காரு அப்படின்னு மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். எந்த அளவுக்கு உண்மை சார்? இதெல்லாம் வந்து நடக்கும் நம்ம எதிர்பார்க்கணுங்க. ஒரு கட்சி தொடர்ந்து 5 வருஷம் எதிர்கட்சியா இருந்து அடுத்த தேர்தலையும் இன்னொரு 5 வருஷம் எதிர்கட்சினா இது போன்ற கலக்கங்கள், மயக்கங்கள், தயக்கங்கள், குழப்பங்கள் நிகழ்வது இயல்பு தமிழ்நாட்டு அரசியல்ல. இதெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணி எடப்பாடி should have immediately congratulated தாவேகா லீடர். அரசியல்ல பேசுறது பிடிச்சது ஏங்க, திருமா பேசாத பேச்சா, சீமான் பேசாத பேச்சா, வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்களா ரெண்டு பேருமே? எந்த அளவுக்கு தாக்குனாங்க. அதனால வந்து எடப்பாடி should have taken the initiative by now. அவர் ஒன்றும் ஆளுங்கட்சியில் அவரை ஒன்றும் தோக்கடிக்கலைங்க தாவேகா. அவர் ஆளுங்கட்சி ஆக முயற்சி பண்ணாரு, அந்த முயற்சி கை கூடல, அவ்வளவுதானே. he should have by now congratulated விஜய் and offered his unconditional support. அதுவே அந்த கட்சியை ஒருங்கிணைச்சிட்டு இருக்கோம். அங்க வந்து எந்த எந்த எதிர்ப்பு குரலும் வராது. குறைஞ்சபட்சம் ஆளும் கூட்டணியின் அங்கமாக அதிமுக மாறுதுனாலே அந்த கட்சி கொஞ்சம் அப்படியே கலகலக்காது இல்ல, குழப்பங்கள் எதுவும் வராது இல்ல. நான் அதுக்கு இப்பதான் ஒருத்தர்கிட்ட ஒரு உதாரணம் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம பையன் வயசுக்கு வந்த பையன் யாரோ ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருக்கிறான், சினிமாவுக்கு போறான், பீச்சுக்கு போறான்னு நமக்கு ஏதோ ஒரு தகவல் வந்தா நம்ம என்ன பண்ணோம்? பையனை கூப்பிட்டு, யாரா அது, அவங்க வீடு எங்க இருக்கு, அவங்க அப்பா அம்மா யாருன்னு கேட்டு நம்ம போய் அவனுக்கு பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி விட்டுறணும். இதுதான் ஒரு புத்திசாலி அப்பா செய்யுடைய ரோல். அப்ப அது மாதிரி
எடப்பாடி should have taken initiative by now. ஓகே. அவர் இனிஷியேட்டிவ் பார்க்காம ஈகோ பார்த்துக்கிட்டுலாம் உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா அவருக்கு இழப்பதற்கு எல்லாம் இருக்கு, பொதுச் செயலாளர் பதவி உள்பட. புரியுதா உங்களுக்கு? அதனால ஐ திங்க் அதிமுக வர்றது, அதை ஏத்துக்காதது வந்து விஜயனுடைய தனிப்பட்ட உரிமை. ஆனா என்ன ஆஸ் ஏ பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் நான் என்ன சொல்லுவேன்னா, அதிமுகவை ஒரு ஒரு பார்ட்னரா கம்பெனியனா வச்சுக்கிறது தப்பு கிடையாது. லாங் லாஸ்டிங் டியூரபிள் அலையன்ஸ் கிடைக்கும். இப்ப நீங்க 6 பேர் 10 பேர் 11 பேரை வச்சுக்கிட்டு, அதாவது தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்ற மாதிரி இருக்குது. திடீர்னு 2 பேர் முறுக்குனான்னு வச்சுங்களேன், உங்களுக்கு சிக்கல். அப்போ ஒரு பஃபர் ஜோன் இருக்கணும். இப்ப சபாநாயகர் ஒரு ஆள் ஆகணும், இப்ப திருச்சி கிழக்க ரிசைன் பண்ணணும். அப்போ ரொம்ப நெருக்கடியா இருக்க வேணாம, நம்ம கவனம் இதுலயே செதற வேணாம். ஆட்சியை காப்பாத்துறதுலயே 5 வருஷம் ஓட்டம் கூடாது. ஆட்சியை எப்படிரா யாராவது கவுந்துருமா மெஜாரிட்டி, அதுக்கு பதிலாக டியூரபிள் அலையன்ஸ் ஒரு 45 பேர் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா உங்களுக்கு 150க்கு மேல வந்துடுது. கரணம் தப்பினால் மரணம்லாம் இருந்து வாழ்ந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பாட்டுன்னு ஜாலியா கொடுத்த வாக்குறுதிகளை மக்களுக்கு நிறைவேற்ற கன்ஸ்ட்ரக்டிவா ஒர்க் பண்ணலாம். நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுன்னு தவிச்சிட்டு இருக்க முடியாது. அதனால மை பர்சனலி ஃபீல் மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப். நான் அதுக்காக காங்கிரஸை சேர்த்துக்க வேணாம், கம்யூனிஸ்டுகளை சேர்த்துக்குவானா, விடுதலை சிறுத்தைகளை சேர்த்துக்குவானா இல்லை. எல்லா நண்பர்களையும் ஒன்றிணைங்க தமிழ்நாட்டின் நன்மைக்காக. ஒரு பிஜேபி திமுகவை வெளியே வைங்க. ஏன்னா திமுக ஆளுங்கட்சியா இருந்து மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அப்ப அதை நம்ம அதோட நீங்க கூட்டு சேர முடியாது. அதே போல பாஜக ஒரு வகுப்புவாத மதவாத கட்சி, அதோட நம்ம சேர முடியாது. மற்ற எல்லாரோட சேரலாம. என்னை பொறுத்த வரைக்கும் நான் விஜய் இடத்துல இருந்தேன்னா ஐ வில் மேக் எவ்ரிபடி ஹாப்பி. ஒரு நல்ல ஒரு நிலையான ஒரு ஆட்சி கொடுக்கணும், ஒரு நிரந்தரமான ஒரு அலையன்ஸை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு எதிரி 2 பேர் தானே. பொலிட்டிக்கல் எனிமி திமுக, ஐடியாலஜிக்கல் எனிமி பாஜக. அந்த 2 பேரை தவிர மற்ற எல்லாரும் நமக்கு நண்பர்கள் தான். அதான் என்னுடைய ஃபார்முலா. ஓகே ஓகே சார். இப்போ துணை முதலமைச்சரா செங்கோட்டையன் அவர்களை நியமிக்க போறாருன்ற மாதிரி விஷயங்கள் கேள்விப்படுறோம். அதே மாதிரி சபாநாயகரா யாரு இருக்க போறாங்க சார்? தெரியாது. அது விஜய் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நீங்க எங்கிட்ட கேட்டீங்க. உங்க கணிப்படி இவங்க இருந்தா நல்லா இருக்கும்னா? இல்ல, ஒரு அனுபவம் வாய்ந்த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கிட்ட இருக்கிறவங்க நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ சபாநாயகரா இருக்கணும் அப்படின்னா, நான் விஜய்க்கே ஒரு சஜஷன் நேத்து ஏதோ ஒரு காணொலியில சொன்னேன். அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி அவை முன்னவரா ஒருத்தரை நியமிச்சிடணும். அது செங்கோட்டையனா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னா சட்டசபையில் எதிர்கட்சிகள் எழுப்புற பிரச்சனைகள், பண்ற பிரச்சனைகள், எழுப்புற கோரிக்கைகள், தீர்மானங்களுக்கெல்லாம் ஆளும் தரப்பு சார்பா ஒருத்தர் பதில் சொன்னா அது பெரும்பாலும் முதல்வரா தான் இருப்பாரு. இப்போ முதல்வராய் இருக்கிற விஜய்க்கு வந்து லெஜிஸ்லேட்டிவே புதுசு, முன் அனுபவம் இல்லை. அதனால அதுல ஒரு பழுத்த 10வது முறை எம்எல்ஏவாயிருக்காரு. செங்கோட்டையனை எம்ஜிஆர் நெடுஞ்செழியனை போட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நல்லா கேப்பபிளா பண்ண மாதிரி, நெடுஞ்செழியன் மாதிரி அந்த இடத்துல வந்து நம்பர் 2வா செங்கோட்டையனை வச்சுக்கலாம். டெபுட்டி சிஎம்ன்றத கொடுக்காம இருக்கிறதே நல்லது. அதை வந்து ரிசர்வ்டு ஃபார் சம் அலையன்ஸ் பார்ட்னர். சொந்த கட்சியிலேயே சூனியம் வச்சுக்க வேணான்ற நான். தாவேக்காக தான் முதல்வர் பதவி இருக்குங்க. உங்களை ஆதரிக்க வர்றவங்க, இப்போ உதாரணத்துக்கு அதிமுக வருது. அதிமுக வந்து சபாநாயகர் கேட்டா கொடுக்க கூடாது. ஏன்னா அது ஒரு கீயான ஒரு பதவி. அதை தாவேக்கா தான் வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது அதுக்கு எதாவது கொடுக்கணும் இல்லை. 45 பேர் வரான் இல்லை. இப்போ டெப்டி சிஎம் போஸ்ட் ஷுட் பி ரிசர்வ் ஃபார் அலையன்ஸ் பார்ட்னர். அதுக்காக அலையன்ஸ்னா விசிகா காட்ட கொடுக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லை, குவாலிஃபிகேஷன், ஒரு குவான்டிட்டி வைக்கணும் இல்லை. இவ்வளோ பேர் இருக்கிறவங்களும் வராங்க, நமக்கு அது டியூரபிள் அலையன்ஸாக இருக்கும், நம்பகத்தன்மைனா கொடுக்கலாம் டெப்டி சிஎம். அது அவங்க பாடு. அதை எடப்பாடியை செலக்ட் பண்ணுதா அதிமுக? இல்லை எடப்பாடி வேணா, நான் சிஎம்மா இருந்தவன், நான் வந்து எப்படி டெப்டி சிஎம்மா விஜய் கீழே உட்கார முடியும்னா உட்காராத. இப்போ ஏக்நாத் சிண்டே வாஸ் சிஎம் ஆஃப் மகாராஷ்டிரா லாஸ்ட் டைம். ஃபட்னாவிஸ் வாஸ் டெப்டி சிஎம் ஃபார் ஏக்நாத் சிண்டே. இன்னைக்கு ரோல்ஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு இல்ல.
இன்னைக்கு ஃபட்னாவிஸ் சிஎம், ஏக்நாத் சிண்டே டெப்டி சிஎம். பாலிடிக்ஸ்ல இதெல்லாம் நம்ம ஈகோலாம் பார்க்க கூடாதுங்க. நம்மளை விட இளைய வயசால் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது 2 மடங்கு அதிக வயசானாலும் அந்த பிரைம் மினிஸ்டர் கீழே மினிஸ்டரா இருந்ததை நான் பார்த்துருக்கேன். இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது மொரார்ஜி வாஸ் அவர் மினிஸ்டர். ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது அவரோட வயசான நரசிம்ம ராவ்லாம் அவர் கீழே வேலை செஞ்சாங்க. ஸோ இந்த ஈகோ, இந்த பர்சனாலிட்டிலாம் பார்க்கக்கூடாதுங்க. நம்ம நோக்கம் நல்லாட்சி கொடுக்கணும், மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். அதிமுகவை ஆளுங்கட்சி ஆக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா பொன்னான வாய்ப்பு. ஐ வில் சீஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் எடப்பாடியா இருந்தா நான் போய் முதல்ல வாழ்த்து சொல்லி கை குலுக்கிட்டு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, உங்க ஆட்சி நடக்க நாங்க உதவி பண்ணோம். ஏன்னா அதிமுகவுக்கு மெயின் டேஞ்சர் திமுக தான். திமுக வீழ்ந்து இருக்குது, அது இன்னும் எழுந்துக்க கூடாது. வீழ்ந்துதான் இருக்குது, அழிஞ்சு இல்லை, செத்து போல. அப்ப அதை அப்படியே குடவுனுக்கு அனுப்பணும் அப்படின்னா என்னாலைக்கும் அப்ப நீங்க புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி 2 பிளவு வரும். ஒரு 30 பேர் போய் சேர்ந்தான்னா, செங்கோட்டையன் ஏற்கனவே அதிமுக போனவர், அவர் மூலம் அவங்க எல்லாம் ஆப்ரேட் பண்ணுவாங்கல்ல, அவரும் தூண்டில் போடுவார்ல. எடப்பாடியை டிஸ்டர்ப் பண்றது தானங்க செங்கோட்டையனுக்கு பாஸ்ட் டைமா இருக்கும். லீவ் அலோன் விஜய், டிவிக்கு அந்த பர்சனாலிட்டி கிளாஸ் இருக்குல்ல, அது உங்களுடைய பொதுவான நன்மைக்கு குறுக்க வந்துடக்கூடாது. இதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். சரி, இப்போ கொளத்தூர் தொகுதியில் எடுத்து பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு பெரிய தோல்வியை சந்திச்சதே இல்லை. விஎஸ் பாபு அவர்கள் அங்க தாவேகா சார்பா வெற்றி பெற்றிருக்காரு. எப்படி பாக்குறீங்க உங்க கண்ணோட்டத்துல? ஸ்டாலினுக்கு இது ஒன்றும் முதல் தோல்வி இல்லைங்க, இது 3வது தோல்வி. முதல் தோல்வி 1000 விளக்கில் அவர் போட்டி போடும்போது KA கிருஷ்ணசாமி அதிமுக தோக்கடிச்சார். மறுபடியும் அதே தொகுதியில அவர் தோத்துருக்காரு அதே ஆள்கிட்ட. அப்புறம்தான் அவரு மைக்ரேட் ஆனார். எங்க 1000 விளக்க விட்டுட்டு கொளத்தூருக்கு வந்தார். அப்கோர்ஸ் கொளத்தூர்ல 3 முறை அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலி ஐ ஃபீல் அன்ஹாப்பி. ஸ்டாலின் தோத்து இருக்க வேணாம். நான் சில பேர் எம்எல்ஏவா சட்டமன்றத்துல போகணும்னு நினைக்கிறவங்கள ஸ்டாலின் ஒருவர், சீமான் ஒருவர். அன்பார்ச்சுனேட்லி 2 பேருமே போக முடியல. அதாவது ஆஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் இஸ் ஏ பிக் ஃபெயிலியர். அவர் ஒரு பெரும் தோல்வி தான் முதலமைச்சரா. ஆனா ஆஸ் எம்எல்ஏ he was a successful legislator. மற்ற எம்எல்ஏக்கெல்லாம் காட்டிலும் சிறப்பாக அந்த தொகுதியை மெயின்டைன் பண்ணார். எனக்கு பர்சனலா ஐ நோ he was a best எம்எல்ஏ, அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எம்எல்ஏ. ஏன்னா இந்த தொகுதியை நல்லா நர்ஸ் பண்ணாரு, விசிட் பண்ணாரு, கோரிக்கைகள் பிரச்சனைகளை தீர்த்தாரு. முதலமைச்சர்ன்ற பவரை பயன்படுத்தி அந்த தொகுதியை பிரமாதமா டெவலப் பண்ணாரு. அதாவது 2021க்கு முன்னால கொளத்தூர் எப்படி இருந்தது, 2021க்கு அப்புறம் இந்த 5 வருஷத்துல அது எப்படி வளர்ச்சி கண்டிருக்கு. அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கலாம், பில்டிங்ஸா இருக்கலாம், வசதிகள், வாய்ப்புகள், பூங்காக்கள் நல்லா பண்ணியிருக்காரு. அதனால அவர் தோத்தது அதிர்ச்சி தோல்வி தான். எதை காட்டுதுன்னா, இது எதையும் பார்க்காம விசில் புரட்சி தான் சென்னையில. அதுக்கு காரணம் நம்ம சேகர் பாபு இருக்கார் இல்லையா, மாண்பு மிகு, இப்ப மாண்பு இருக்குல்லன்னு நினைக்கிறேன். அந்த ஆள் பண்ண அட்டகாசம், அராஜகம், அடக்குமுறை திமுக காரனே மகிழ்ச்சி அடைகிறாங்க. சென்னையில திமுக இந்த மாதிரி ஒரு பெருந்தோல்வியை சந்தித்தது வேணண்டா இவனுக்குன்றானுங்க. திமுக ஆளுங்களே சந்தோஷமா சொல்றாங்க என்கிட்ட. நான் உண்மையை சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா சேகர் பாபு ஆல்தோ he was a district, he is a district secretary for one part of the Madras city. ஏன்னா சென்னை மேற்கு, வடமேற்கு, தென்மேற்குன்னு 4 5 பிரிச்சு வச்சிரு, 7 8 இருக்குன்னு நினைக்கிறேன் சென்னை. ஆனால் சென்னைக்கான பொறுப்பு அமைச்சர் ஒருத்தர் தான் சேகர் பாபு. கட்சிக்கு மாவட்டத்துக்கு ஒரு பகுதிக்கு தான் செயலாளர். ஆனால் சென்னை மாவட்டம், சென்னைக்கு பூரா யாரா இன்சார்ஜ் மினிஸ்டர்னு போடுவாங்க, அது சேகர் பாபு தான். போதாததுக்கு சிஎம்டியை அவர் கையில கொடுத்துட்டாங்க. வெறும் அறநிலையத்துறை அமைச்சர். சென்னையில கார்பரேஷன் அவர் கையில. மேயர் பிரியாலாம் பொம்மை தாங்க. KN நேரு உள்ளாட்சித்துறை அமைச்சர், அங்க ஒன்றும் பண்ண முடியாது.
எல்லாம் நானேன்னு சேகர் விஸ்வரூபம் எடுத்து இன்னைக்கு சென்னை என்பதை திமுகவின் படுகுழியில போற அளவுக்கு பண்ணிட்டாரு. ஸோ அவருடைய முதல்வர் தோல்விக்கு பரந்தாமன் எக்ஸ்-எம்எல்ஏ சொல்ற மாதிரி திமுக தான் அவரு. எழும்பூர்ல அவருக்கு தொகுதி கொடுக்கப்படாமல் விடப்பட்டதுக்கு காரணமே சேகர் பாபு தான். இஸ் அப்ஜெக்ஷன்ஸ். அவரை எதிர்த்தவங்களெல்லாம் அவர் பழி வாங்கினாரு. இது கழகத்துக்குள்ளேயும் பண்ணாரு. திமுகவில் பல நிர்வாகிகளை பழி வாங்கினார், ஓரங்கட்டினார். இது எல்லாம் சேர்ந்து ஒரு கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் தான் சென்னை பறி போனது. அப்ப முதல்வர் தோல்விக்கும் பொறுப்பேற்க வேண்டியவர் சேகர் பாபு தான். அதனால முதல்வர் அங்க தோத்தது முன்னாள் முதல்வர். இப்போ முதல்வர்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் தான். ஏன்னா புதுசா பதவி ஏத்துக்கிற வரைக்கும் தொடருங்கள்னு தான் ஆளுநர் அவர் ராஜினாமாவை ஏத்திருக்கிறாரு சொல்லலாம். பட் இருந்தாலும் ஜனநாயக தீர்ப்பை மதிக்கணும் இல்லையா? முன்னாள் முதல்வரான ஸ்டாலின் தோல்விக்கு சேகர் பாபு பெருமளவுக்கு பொறுப்பை ஏத்துக்கணும். ஓகே, நேத்து கொளத்தூர் தொகுதியில போயிருந்தாங்க. சேகர் பாபுவோட கண்ணீர் மல்க அது நாடகம். நாடகம் கண்ணீர் விடுறதுன்றது நம்ம ஊர்ல இப்ப நாடகம் நிறைய பேர் நடத்திட்டாங்க. ஓகே சார், நாளைக்கு பதவி ஏற்க போறாரு விஜய் அவர்கள் முதலமைச்சரா. எல்லாருக்கும் இப்பவும் சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் கூட்டெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொன்னாங்க. 10 சீட் கிடைக்குமா 20 சீட் கிடைக்குமான்னு சொன்னாங்க. இப்ப அடுத்த என்ன ஒரு கேள்வி வைக்கிறாங்கன்னா, 5 வருஷத்துக்கு அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு, நாடு கட்டமனா போகுது, சினிமாவா மாறப்போகுது, அரசியல் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச்சு வைக்கிறாங்க. இது மக்கள் தீர்ப்பை மதிக்காதவர்கள் சொல்ற பேச்சு. வயிற்றெரிச்சல்காரர்கள், பொறாமைக்காரர்கள். விஜய் ஜெயிச்சிட்டாரே, நம்ம இவ்வளவு பிரச்சாரம், பொய் பிரச்சாரம், அவதூறு பண்ணியும் அதை மீறி ஜனங்க அவருக்கு ஓட்டு போட்டு இவ்வளவு சீட்டு. எம்ஜிஆர் வரலாற்றை முறியடிச்சிட்டாருங்க. எம்ஜிஆர் முதல் தேர்தலில் தனியா போட்டி போடல. ஈ கண்டஸ்டட் வித் அன் அலையன்ஸ் இன்க்ளூடிங் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் அவரை சப்போர்ட் பண்ணிச்சு. அப்பவும் அவர் 30% 33% தான் வாங்கினாரு. இந்த தேர்தலில் விஜய் முதல் தேர்தல். அவருக்கு எம்ஜிஆருடைய அரசியல் அனுபவமோ கட்டமைப்போ கிடையாது, அதை நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் துணிச்சலா தனியா நின்று மக்களை மட்டுமே நம்பி நின்று இன்னைக்கு 35% ஓட்டை வாங்கியிருக்காருங்க. சீட்டு ஒன்னா ஒரு 7-8 அவர் கம்மியா இருக்கலாம். பிகாஸ் ட்ரையாங்கிள் கண்டஸ்ட். 2 போட்டினா இந்நேரம் அடிச்சு நகர்த்திருப்பாரு அவரு. போட்டி 2 முனையில இருந்தா அவர் சொன்ன மாதிரி அவர் சொல்லிட்டே இருந்தார், போட்டி திமுக தான். அதெல்லாம் உண்மை இல்லை. களத்துல 3 பேர் போட்டிட்டாங்க. 4 பேர்ன்றதையும் நான் ஒத்துக்கல. சீமான்லாம் எங்கேயுமே 4வது இடம் 5வது இடம் தான் சீமான். அதனால அவர் தொகுதி காரைக்குடியிலே அவர் 4வது இடத்துல தானே இருந்தாரு. நெவர் என்டிகே வாஸ் ஏ சேலஞ்சர், ரியல் சேலஞ்சர். ஆனா 3 பேர் கடுமையா போட்டி போட்டாங்க களத்துல. திமுக, அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, தாவேகா தனித்து. அப்ப இந்த ஒரு விசித்திரமான சூழ்நிலையில அவர் இவ்வளவு ஜெயிச்சதும் 35% ஓட்டு வாங்கினதும் பல தொகுதிகள்ல 2வது இடத்துல தாவேகா தான் வந்திருக்கு. ஜெயிச்சவங்க அதிமுக திமுகலாம் பெரிய இன்னும் 10,000 20,000 ஓட்டுல ஜெயிக்கல. 80 ஓட்டு 100 ஓட்டு 200 ஓட்டு. அதுக்கு இவங்களுக்கு அனுபவம் இல்லை. இவங்கள முழுமையா சுற்றுப்பயணம் செய்ய விடலை, பரப்புரை செய்ய விடலை. இப்படி பல விஷயங்கள் இவங்க கிட்டே சில கோளாறுகள் இருக்கு. ஏன்னா அனுபவ குறைவு இல்லையா? அதனால அது மட்டும் எல்லாம் ஒழுங்கா இருந்திருந்தா விஜய் எல்லா இடத்துக்கும் போயிருந்தாருன்னா எடப்பாடி மாதிரி ஸ்டாலின் மாதிரி அநேகமா 200 தொகுதியில ஜெயிச்சிருப்பாங்க. காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா அந்த வெற்றி என்பது மகத்தான வெற்றியா மாறி இருக்கும். அதனால இப்ப வந்தது மகத்தானது இல்லை. தனியா 2 ஆட்சியையும் எதிர்த்துட்டு போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், அதெல்லாம் பெரிய விஷயம். இது வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி. தனிப்பெரும்பான்மை கிடைக்காதாலே இந்த வெற்றியின் மகத்துவம் சக்தி குறைஞ்சுதான் நம்ம எடுத்துட முடியாது. மிகப்பெரிய வெற்றி தான். ஓகே சார், கண்டிப்பா சார். இன்னைக்கு நேரம் எங்களுக்காக ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிறைய நேர்காணல். ஓகே, தேங்க்யூ.